வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்தி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொக்ரமுடி பீக் ட்ரெக்கிங் பாயிண்டில் தாங்க இருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து 400 ருபீஸ்க்கும் ஃபாரினர்ஸ்க்கு வந்து 600 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்ததுலேயே மோஸ்ட்டாக பார்த்தது வெறும் ஃபாரினர்ஸ் தான் மோஸ்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் தான் இந்தியன்ஸே இருந்தோம்னே சொல்லணும். இந்த பிளேஸை நாங்கள் எதுக்கு விசிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங் வந்து இதுதான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் 7500 ஃபீட் ஹைட்டுன்னு இந்த ஹில்ஸை சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ராக் கிளைம்பிங்கு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போனோம். 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அழகான பூ ஒன்று காமிச்சார். இது வந்து 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பூக்கிற பூவான். இது பேர் வந்து மலை குறிஞ்சி பூவான் அது பேர். ஸோ ரொம்பவே அழகாக சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். 12 வருஷமா இங்கே இந்த சைடில் தான் நீங்கள் வந்தீங்க, மூணார். இந்த ஏரியாவிலேருந்து தான் மூணார் வந்து. அங்கிட்டு போனால் மறையூர், உடுமல்பேட்டை தெரியுங்களா? அந்த அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்ல? அது தமிழ்நாட்டுக்கு அந்த வழி தான் போனோம். மறையூரில் மூணார் போயிட்டு மறையூர் பக்கம் அது தமிழ்நாடு போடுறதா. இந்த சைடில் போனால் போடி, தேனி, மதுரை, இந்த ரூட் மதுரை இதில் போகலாம். போகும் நேராக மதுரைக்கு பஸ்ஸே இருக்குது. அரை மணி நேரத்தில் பஸ்ஸே இருக்குது. எல்லாம் இந்த சைடு வா. காலில் இருந்தால் சரியான குளிர். இப்பயா காலையா? ஆனால் காலைல நைட்டு இந்த ஒரு 3-4 மணிக்கு கழிஞ்சா சரியான ஒரு ஸ்டே இடம்டா. ஸ்டே பண்ணி அப்படியே இன்னும் 5 பாதை இருக்கு. இல்லை அங்கே ஸ்டே பண்ணுமா? இல்லை, நான் அனிமல்ஸ் இருக்கு. மழைலாம் பெஞ்சு இங்கே ஃபுல்லாக தண்ணி வரும்டா. தண்ணி ஃபுல்லாக அப்படியே சறுக்கின்னு போகும். யானைலாம் வந்துருக்கு இந்த வாட்டிலாம். இங்கே வந்து அப்படியே போயிடும். நம்ம ஆஃபீஸ் தெரியுதுல்ல கீழே, அதில் இல்லை அந்த சைடில் ஏறி இதில் வந்து போயிடும் காட்டு யானை. ஓ, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டா? இதுக்கு மேலெல்லாம் ஃபாரஸ்ட். அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது அது சிட்டி மாதிரியா? ஊர் சின்ன ஊர் தர அவங்க தர சிட்டி மாதிரி தர அவனுக்கு மொத்தமே ஒரு 200. இங்கேருந்து பார்க்க அப்படி இருக்கும். கீழே போனா என்ன இதுக்கு மேலே எப்படி ஏறுறது? அப்படியே போகும்போது நமக்கு தானாக வழி தெரிஞ்சிடும். தெளிஞ்சே வந்துடும். ஆமாம், இங்கே கீழே இறங்கி போகும்போது அப்படி தான். ஐயோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து 7th வந்துட்டோம். 6th காமிச்சிருப்பேன், இப்போ 7 வந்துட்டோம். இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குமா ட்ரெக்கிங்கு. ஸோ மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு ரொம்ப வாங்குது. எடுத்துட்டு தான் இருக்கேன். கைஸ், கொழுக்கு மலையோட இது நல்லாவே இருக்கு கைஸ். கொழுக்கு மலை ஏகலாம் சரியான காடு தான் இதெல்லாம். இந்த மலை மேலேயே நாங்கள் 2 பேர் தான் இருக்குல்ல. அப்புறம் எங்கள் கைடு சரியான காடு தான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பேர் ஹரிகிருஷ்ணன். அவரையும் காட்டுறேன் பாருங்க. சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இன்சைட் போனால் என்ன ரூட்டு, இன்சைட் போனால் என்ன ரூட்டு.
எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வேணும் ஒரு வச்சுக்கிட்டு உட்காந்துக்காங்க. எல்லாம் பார்த்துட்டோம். எத்தனை அடி ப்ரோ ஏறி இறங்குவீங்க? 2 வாட்டி இன்னும் அதோ ஒரு வாட்டி தான். ஏன்னா 3 பேர் இருக்கோம், 3-4 பேர். ஒரு கெஸ்ட்டு வரும்போது மேலே ஆள் போயிருக்காங்க. போயிருக்காங்க. ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஏரியா நம்ம ஏரியா இதில் எப்படியே தெரியும். அப்படியே சொல்லிடலாம், நமக்கு தெரியும். இல்லை இந்த ஏரியா பார்க்குற ஏரியா மொத்தம் நம்ம போயிருக்கிறோம். அதனால் எப்படி கேட்டாலும் எப்படி சொல்ல முடியும். அது போதும். இப்போ இந்த மேகத்துக்கு அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அதெல்லாம் மழை வர்றதுக்கான ஒரு இதுதான். அப்படியே கூடி நிறுத்துனா அங்கே மழை வந்து ரைஸ் வாங்க சார். மட்டுமா போணுமா? உங்கள் விருப்பம் தான். ஏன்டா இப்படி பண்ற? உங்கள் விருப்பம் தான். போனோம்னாலும் போகலாம், இல்லைனாலும். காய்ஸ் பருவத மலைக்கே டஃப் கொடுக்குறாங்க காய்ஸ். நடுவில் நம்பர்ஸ் விட்டானு தெரியல. 14 வந்துட்டோம். கேம்ல காமிக்கிறேன், நீங்க மரண மாசா இருக்கும். தெரிதா மிஸ்ட் வருது பாருங்க காய்ஸ். மிஸ்ட் வருது. ஏய் பாருங்க கைஸ், மிஸ்டுக்குள்ள போறோம். பின்னாடி கேமரால கண்ணு கிளியரா தெரியுது. பார்த்து எங்க அங்கதானே? ஓகே, பார்த்து மெதுவா ப்ரோ. தேனி நிறைய இருக்கு ப்ரோ இங்க. வழி தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. அதெல்லாம் தெரியுது. இருங்க அங்கே இருங்க. எப்படிலாம் இருக்குன்னு வா. இதுதான் மீன் இல்ல போற கைஸ். ஜோதி எங்க இருக்க? வழி தெரியும். இங்க சூப்பரா இருக்கா. ஆஃப் பண்ணிட்டு வா. தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? ஸோ அந்த ஃபாக் டச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பீக் தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்குள்ளே போகிறது வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். டக்குன்னு ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலாக அந்த மலையில் இருந்தோம் இந்த மலைக்கு வந்துட்டோம். ஒரு மலை இருக்குது. ஸ்டார்டிங் அப்போ நான் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பயங்கர த்ரில்லிங், ரிஸ்க்கு சொல்லக்கூடாது, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோம்.
ஸோ கைடு நல்லா பக்காவாக நம்மளை கூட்டின்னு போயிட்டுருக்காரு. கடைசியில் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், அவர் பேர் என்ன டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சத்திரமுடி பீக் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். மேலே தெரியுதா உங்களுக்கு பாருங்கள், மிஸ்ட் டச் ஆகி போகுது பார்த்தீங்களா? இருக்கா வாங்க போகலாம். எஸ் கைஸ், இங்கே ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, புது புது ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ வந்தீங்கன்னா அதை பிக்காதீங்க, அப்படியே ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க, பிச்சு போடாதீங்க. நானே பிச்சிட்டேன். அப்புறம் அவர் தான் சொன்னார், அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ, அப்படியே என்ஜாய் பண்ணுங்க, ரசிங்க அதை அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் ப்ரோ ஒன்று இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னார், இங்கே வரீங்கன்னா 0 பிளாஸ்டிக், பார்த்து பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் எடுத்து த்ரோ பண்ணாதீங்க, கீழே எடுத்துகிட்டு போய் த்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறைச்சிருச்சு மிஸ்ட்டு. எஸ், ஃபைனலாக வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். மேலே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ தான் எடுத்தேன். ஸோ வந்து வீடியோ எடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. இப்போ சுற்றி எங்கே பார்த்தாலுமே வெள்ளைன்னு தான் இருக்கும். அப்படியே காட்டுறா ஜோதி, ஃபுல்லாக சுற்றி அப்படியே லிட்டரலாக மிஸ்ட் வந்து அப்படியே நம்மளை டச் பண்ணி போயிட்டுருக்கு. கேமராவில் அவ்வளோவா அது உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது, பட் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொழுக்குமலையோட நான் பெஸ்ட்டு நான் இது தான் சொல்லுவேன். ஃபேமிலியோடு போனீங்கன்னா நீங்கள் கொழுக்குமலை போகலாம், ஏன்னா நீங்கள் நிறைய தூரம் நடக்க வேணாம், சும்மா அப்படியே போய் மேலே பார்த்துட்டு வந்துடலாம். பட் கொழுக்குமலை அளவுக்கு டாலான ஒரு மவுண்டன்னா இது. பசங்களோட வந்தீங்கன்னா ட்ரக்கிங் பண்ணி சூப்பராக வரலாம். நாங்கள் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 o'clock ஆக போகுது. ஸோ இரு, நான் இந்த எடுத்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு மேலே ஏறிட்டு தானே முடிஞ்சான்னு கேட்டேன். ஆனால் இதுதான் பயமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் வியூ தெரியும். இது ரொம்ப ஹைட் இல்லை, அது ரொம்ப ஹைட் ஆனதுனால எப்படி தெரியாது. ஆனால் பருவதமலை 4000 feet தான், அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி கம்பேர் பண்ணால். பருவதமலை ஸ்லோப்பு தான்டா. எஸ், என்னடா கீழே வந்து நின்று வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே மிஸ்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் வீடியோவே எடுக்கல. அது இல்லாமல் நான் பயங்கர டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் வீடியோஸ்லாம் எடுக்காமல் கீழே வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன்.
ஸோ அவங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 hours ஆகும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் எடுத்துக்கிட்டது 4 hours. ஸோ நாங்கள் பொறுமையாக அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு 4 hours ஆகிடுச்சு. எங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக சுற்றி காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் ப்ரோ. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அவர் கைடாக தான் இங்கே இருக்கார். நீங்கள் வந்தீங்கன்னா அவரையே வேணால் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தமிழில் ஃபுல்லாகவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டீட்டெயில்டாக. ஏன்னா மூணார் எங்க சைடு இருந்துச்சு, தமிழ்நாடு எங்கே, அது இல்லாமல் பர் ஹெட்டுக்கு வந்து இங்கே 400 சார்ஜ் பண்ணுறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போனோம், 800 சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ எதுக்கு இதை கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பிளாஸ்டிக்ஸ் போடாதீங்க, அதே தான் அவரும் சொன்னார். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பிளாஸ்டிக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போனது கீழே எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஸோ நானும் இப்போ கீழே போய் டஸ்ட்பினில் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.